இன்னைக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டுக்கு வரும். ஓகே, ரெட்மி 8 மாடல். ஓகே, இதுவே லேட்டஸ்ட் இல்லை தான், எதுவும் பழைய மாடல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் எல்லாமே பார்த்துட்டு ஓகே, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு நம்மளுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட்மி 8. ஓகே, ஸோ ரெட்மி 8ல் இருக்கிற பூட்டிங் சீக்வன்ஸ், உங்கள் பவர் ஐஸ் எப்படிலாம் பூட்டிங் சீக்வன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏன் நம்ம பவர் ஐசி பற்றி ஒன் பை ஒன் படிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஃபோன் டெட்ல வருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு பவர் ஐசி பற்றியும் நம்ம இன்டெப்த்தாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ரெட்மி 8ல் இருக்கிற பவர் ஐசி என்ன இருக்கு? ஸோ PM439. ஸோ PM439 இருக்கு அப்படின்னாக்கா நம்மளோட சார்ஜிங் ஐசி மேக்ஸிமம் PMI632 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ PMI 632 902. ஓகே, அதாவது ஃபுல்லாக வர்றது PMI 632 90200, இல்லைனாக்கா PMI 632 50200, இல்லைனாக்கா PMI 632 60200. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கு? ஸோ PMI 632 90200. ஓகே, அப்போ சார்ஜிங் ஐசி வந்து PMI 632 90200. நம்ம பவர் ஐசி வந்து PM439. ஓகே, PM439 PMI 632 90200. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சார்ஜிங் ஐசிக்கான இன்புட் வோல்டேஜ் என்ன ப்ரோ? சார் கேட்கல. வி பஸ் ப்ரோ. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? ஓகே 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 ஓகே, ஸோ நம்ம சார்ஜிங் ஐசிக்கான இன்புட் வோல்டேஜ் வந்து வி பஸ் வோல்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் என்னது? விபிஹெச். ஸோ விபிஹெச்ல நம்மளுக்கு பூட் கேப் இருக்கும். ஓகே, ஸோ இது விபிஹெச். ஸோ சார்ஜ் போட்டுட்டு தான் நம்ம செக் பண்ணணும். டெட் செக்ஷன் எல்லாமே பேட்டரி ரிமூவ் பண்ணி இருக்கணும், ஃபோன் சார்ஜ் போட்டு இருக்கணும். எனக்கு இந்த இடத்துல 4 வோல்டேஜ் வரணும், எனக்கு இந்த இடத்துல 8 வோல்டேஜ் வரணும். ஓகே, ஸோ விபிஹெச் வோல்டேஜ் வந்து 3.6 to 4.4. ஸோ பேட்டரி இல்லாமல் செக் பண்ணீங்கன்னாக்கா மினிமம் 3ஆவது வரும். ஓகே, ஸோ விபர்ஸ் 5 வோல்டேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த PM439க்கு ஓகே, ஸோ எத்தனை பக் காயில்ஸ் இருக்குன்னு செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ மொத்தம் 7 பக் காயில்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு காயிலுக்கும் ஓகே, ஸோ என்னென்ன வோல்டேஜஸ் போகுது, ஓகே எதுக்காக போகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லே அவுட், ஸோ U1201 தான் பவர் ஐசி. ஸோ டயக்ராமுக்கு வாங்க, பேஸ்ட், சர்ச். ஓகே, ஸோ இது வந்து பவர் ஐசி. ஸோ பவர் ஐசியில் இது என்ன செக்ஷன்? இது இந்த பேர்லாம் என்ன ப்ரோ இருக்கு? ஸ்பீக்கர், டிரைவர் பாசிட்டிவ், டிரைவர் மைனஸ், மைக் இன் பி, மைக் இன் எம், ஸ்பீக்கர், மைக். எஸ். ஓகே, அப்போ பவர் ஐசிக்குள்ள இருக்கிற ஆடியோ செக்ஷன். ஓகேங்களா? அந்த லெஃப்ட் ரைட்லாம் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ ஹெட்ஃபோன், உங்கள் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு இல்லையா, அது டிடக்ஷன் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ரைட்டு, அதாவது உங்கள் இயர்ஃபோனோட லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ அதெல்லாம் தான் இங்கே இருக்கு. அப்போது உங்கள் பவர் ஐசிக்குள்ளே இது எல்லாமே என்னது? ஆடியோ செக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது பவர் ஐசிக்குள்ளே என்ன செக்ஷன்? இது வோல்டேஜ், LDO செக்ஷன். ஓகே, ஸோ எல்லாமே VREG L1 L2 L3ன்னு இருக்க பாருங்க. ஓகே, L1 to L23. அப்போ இது LDO டிபார்ட்மெண்ட் இன் பவர் ஐசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இது என்ன செக்ஷன்? இது ஸ்விட்சிங். எஸ். ஓகே, ஸோ இது ஸ்விட்சிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? இது என்ன டிபார்ட்மெண்ட்? இது உங்க லாஜிக். அப்போ இந்த பவர் ஐசில லாஜிக் இருக்கு, சுவிட்சிங் இருக்கு, LDO இருக்கு, ஆடியோ இருக்கு. ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜெனரல் பர்பஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் செக்ஷனும் இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்விட்சிங். ஓகே. ஸோ VSW S1. ஓகே. ஸோ நீங்கள் இங்கே VREC S1ன்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த S1 எல்லாமே ஸ்விட்சிங் வோல்டேஜஸ். ஓகே. அப்போ L1401. ஓகே. ஸோ இது எவ்வளோ வேல்யூ? இது 1 மைக்ரோ ஹென்ரி. ஓகே. ஸோ எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு? 0.8625 வோல்டேஜ். எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ மேக்ஸிமம் ஆம்ஸ் வரும்னு இங்கே போட்டிருக்கான் பாருங்க. ஓகே. ஸோ இந்த காயிலால் மேக்ஸிமம் 4.7 ஆம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த வோல்டேஜ். ஓகே. ஸோ எனக்கு மேலே செக் பண்ணி பாருங்க. VREC S1 0.8625 எஸ்என்எஸ்ன்னு கொடுத்துருக்கான். எஸ்என்எஸ்னாக்கா சென்சிங். இது ஒரு ஃபீட்பேக் வோல்டேஜ். ஓகே. அப்போ ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது எங்கே போகுதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு இங்கே ஒரு டாட் இருந்துட்டு, ஓகே, எஸ்ஜினாக்கா ஷார்ட், இன்டர்னல் ஷார்ட்னு அர்த்தம். போர்டுக்கு அண்டர் லேயரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன போகுது? திருப்பி ரிவர்ஸ் போயிட்டு உங்கள் பவர் ஐசிக்கு போகுது. இந்த சென்சிங் லைன் இருக்கு இல்லையா? இந்த சென்சிங் லைன் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிட்டு இருந்தாலும், ஓகேவா, உங்கள் பக் வோல்டேஜ் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. ஓகே. ஸோ கிளியர். ஸோ இங்கேருந்து திருப்பியும் சென்சிங் வோல்டேஜ் எனக்கு பவர் ஐசிக்கு போகுது. அதாவது இந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆச்சா இல்லையான்ட்டு பவர் ஐசிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது எங்கே போகுது? விடிடி மோடம். ஸோ இப்போ இது என்ன ஐசி? இது U1001. ஸோ லே அவுட் போங்க. U1001 என்ன ஐசி? இது உங்கள் சிபியூ. ஓகே. ஸோ சிபியூவில் ஓகே மோடம் வோல்டேஜாக போகுது இது. ஓகே. ஸோ மோடம் இன் தி சென்ஸ் இது பேஸ் பேண்ட். ஓகே. அதாவது உங்களுக்கு நெட்வொர்க் எடுக்கணும் இல்லையா? அப்போது சிபியூக்குள்ள நெட்வொர்க் பார்ட்டுனே தனியாக இருக்கும். அந்த பார்ட்டை ஓகே இது போய் ஆக்டிவேட் பண்ணுது. ஓகே. ஓகே. ஸோ VSW S1 0.9 வோல்டேஜ். ஓகே. ஸோ இது மோடம் வோல்டேஜ். ஸோ மோடம் வோல்டேஜ் எப்போ வரும்? குவால்காம்ல ஆஃப்டர் செட் ஆன். ஓகே. அப்போ நீங்கள் வெறும் சார்ஜ் மட்டும் போட்டு செக் பண்ணீங்கன்னாக்கா எனக்கு இந்த காயிலில் ஓகே L1 இல்லையா, எனக்கு இந்த காயிலில் வோல்டேஜ் வராது. செட் ஆன் பண்ண பிறகு தான் எனக்கு இதில் வோல்டேஜ் வரும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் VREC S2 0.8625. எப்பவுமே நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த எஸ்என்எஸ் சென்சிங் வோல்டேஜ் ஒரு ஃபீட்பேக் வோல்டேஜ் எனக்கு திருப்பி ஐசிக்குள்ளே வருதுனாக்கா இந்த வோல்டேஜ் எல்லாமே சிபியூக்கு தான் போகும். ஓகே. ஸோ இப்போ இது டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக போகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ VDD கோர். ஓகே. அப்போ இது கோர் வோல்டேஜ் டு தி சிபியூ. ஓகே. ஓகே. ஸோ இப்போ VREC S3 1.225 இதில் என்ன இல்லை, எனக்கு எந்த ஃபீட்பேக் ஓகே எஸ்என்எஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இங்கே எனக்கு டினோட் பண்ணல. ஓகே. அப்போது இது 1.225 இல்லையா? ஸோ இந்த வோல்டேஜ் மேக்ஸிமம் LLDOன்னு சொல்லுவோம், லோவர் LDO. ஓகே. ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்க. திருப்பி என்ன ஆகுது? இது U1201 என்ன ஐசி? இது சேம் பவர் ஐசி. ஓகே. இது ஜென்ரேட் ஆகிட்டு திருப்பி ஏன் பவர் ஐசிக்குள்ளே வருது. ஓகே. ஸோ அதே மாதிரி VREC SO 2.05. ஸோ 2 வோல்டேஜ் மேலே இருக்கு இல்லையா? அப்போ இது HLDO, ஹையர் LDO. ஓகே. ஸோ இதுக்கும் எஸ்என்எஸ் லைனுன்னு எதுவுமே இல்லை. அப்போ இதுவும் என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகிட்டு திருப்பி என்னோட பவர் ஐசிக்குள்ளே தான் வரும். ஓகே. பாருங்க, சேம் பவர் ஐசி. ஓகே. VSW S3 1.25 LLDO. HLDO.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீரக் S5 S6. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு காயில் வழியா ஓகே எனக்கு கரண்ட் டபுள் பூஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ வீரக் S5 S6 0.8625. எப்பவுமே இந்த டபுள் பூஸ்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அது மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ப்ராசஸிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ரன் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஓகே கேமிங்ஸு இந்த மாதிரி ப்ராசஸிங்க்கு தேவையான கரண்ட் சப்ளை லைனாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு சென்சிங் லைன் வருது இல்லையா? அப்போ சென்சிங் லைன் ஒரு ஃபீட்பேக் லைன் உங்கள் ஐசிக்குள்ளே வருதுனாக்கா அப்போ கன்ஃபார்ம் எனக்கு இந்த வோல்டேஜ் சிபியூக்கு தான் போகுது. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க விடிடி ஏபிசி. ஏபிசினாக்கா அப்ளிகேஷன் ப்ராசஸிங். ஓகே, அண்ட் லாஸ்ட் வீரக் S7 0.915. ஓகே, ஸோ இதுவும் 0.8 0.9 ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் லெவல் ஆஃப் வோல்டேஜ் தான். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்சிங் ஃபீட்பேக் வோல்டேஜ் திருப்பி ஐசிக்குள்ளே வருது. அப்போ இந்த வோல்டேஜும் எனக்கு என்ன ஆகும்? சேம் என்னோட ஐசிக்குள்ளே தான் போகுது. ஸோ இது என்ன இருக்கு? விடிடி எம்இஎம், அதாவது மெமரி. ஓகே, உங்கள் சிபியூவில் இருக்கிற மெமரி பார்ட்டுக்கு அது போகுது. ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் பூஸ்ட் காயில், இது சிபியூக்கு போகுது. ஸோ VSW S5 S6 0.8 வோல்டேஜ் ஏபிசி அப்ளிகேஷன் ப்ராசஸிங். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். ஸோ இது VSW S7 MEM. MEMனாக்கா மெமரி டிபார்ட்மெண்ட் இன்சைட் சிபியூ. ஓகே, ஸோ இதுக்கு 0.9 வோல்டேஜ். ஓகே, அப்போ இந்த இருக்கிற பக்காய்ஸ் 7 பக்காய்ல ஓகே எனக்கு இந்த S1 வோல்டேஜ் மட்டும்தான் செட் ஆன் பண்ண பிறகு வரும். ஓகே, ஸோ மீதி வோல்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஓகே ஸோ என்னோட பவர் ஐசி ஓகேவா ஃப்ரீக்வன்சியாக ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ரெட்மி 8ல் பார்த்தீங்கன்னாக்கா WTR 2965 தான் இருக்கும். அப்போது எனக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும்? 19 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகே, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா WTR 3925 சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஐசி இருக்கு அப்படின்னாக்கா ஓகே எனக்கு இதில் 38 மெகாஹெர்ட்ஸ் தான் வருது. ஓகே, ஸோ WTR 3925 இருக்கு அப்படின்னாக்கா 38 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கிறிஸ்டல் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ WTR 2965 இருக்கு அப்படின்னாக்கா 19 மெகாஹெர்ட்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரெட்மி 8ல் WTR 2965 தான். அப்போ இந்த கிறிஸ்டல் 19 மெகாஹெர்ட்ஸ் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே எனக்கு PMI 632902000, அதாவது என்னோட சார்ஜிங் ஐசி இருக்கு இல்லையா, என்னோட சார்ஜிங் ஐசி பவர் ஐசிக்கு ஒரு சிக்னலாக அனுப்பும். ஓகே, ஸோ அதுதான் என்னது? சிஸ்டம் ஓகே SYS ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த லைனில் உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் வரலை அப்படின்னாக்கா எனக்கு எந்த பக் வோல்டேஜுமே ஜென்ரேட் ஆகாது. ஓகே, ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எனக்கு இந்த சார்ஜிங் ஐசி ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு பவர் ஐசிக்கு ஒரு இன்டிமேட்டனை அனுப்புது. ஓகே, ஸோ கிளியர். ஸோ இது வந்து சிஸ்டம் ஓகேனும் இருக்கும் ஃபால்ட் டைம். ஓகே, ஸோ ஃபால்ட் டைம் CBL பவர் PWR. ஓகே, ஸோ CBL பவர் AC ஓகே, இதெல்லாமே சேம் மீனிங் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நேம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். சிஸ்டம் ஓகே 1.8 வோல்டேஜ். ஓகே, ஸோ அதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னோட சார்ஜிங் ஐசியில் இருக்கிற லாஜிக் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு, அதாவது லாஜிக் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, U1101 தான் என்னோட சார்ஜிங் ஐசி. ஸோ இதில் லாஜிக் ஓகே, ஸோ SPMI கிளாக் அண்ட் டேட்டா இருக்கு இல்லையா, அதனால இதை லாஜிக்னு சொல்கிறோம். இதில் எனக்கு என்ன இருக்கு? சிஸ்டம் ஓகே. சிஸ்டம் ஓகே PMI 632. ஓகே, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க.
ஸோ நெக்ஸ்ட் எங்க போகுதுன்னு செக் பண்ணுங்க. U1201ன்றது என்னது? PM439 என்னோட பவர் ஐசி. ஓகே, ஸோ கிளியர். ஸோ இதில் ஃபால்ட் என்னன்னு இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஃபால்ட் என்னும் இருக்கு, ஆனா எனக்கு இந்த இடத்துல இன்டூ மார்க் போட்டிருக்கான். அதாவது இந்த 44 பின் எனக்கு என்சியா இருக்கும், டம்மியா இருக்கும். அதாவது இவங்க இதை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஃபால்ட் என்னும் டைரக்டா உங்களுக்கு சார்ஜிங் ஐசி, சாரி பவர் ஐசிக்கு தான் போகும். அப்போ இந்த லைன் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னாக்கா அப்ப இதையும் நீங்க செக் பண்ணணும். இதுலயும் உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ மேக்சிமம் இது ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு சில மாடல்ல சிஸ்டம் ஓகே இருக்காது, ஒரு சில மாடல்ல ஃபால்ட் லைன் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஓகே ஸோ இப்போ ஓகே, எனக்கு இந்த கிறிஸ்டல் இந்த 19 மெகாஹெர்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னாக்கா எனக்கு இந்த பக் வோல்டேஜ் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ இதையும் நீங்க செக் பண்ணணும். என்னோட கிறிஸ்டல் 19 மெகாஹெர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணாதான் எனக்கு இந்த பக் வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணும். இந்த கிறிஸ்டல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த லைன் எதனா ட்ராக் கட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னாக்கா எனக்கு இந்த பக் வோல்டேஜ் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்க பார்க்கணும். அதே மாதிரி எனக்கு ஓகே, ஸோ இந்த லைன் வந்து டைரக்டா சிபிக்கு போதில்ல. இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆயிருந்தாலும் எனக்கு எந்த பக் வோல்டேஜ்மே ஜென்ரேட் ஆகாது, இன்க்ளூடிங் எல்எல்டிஓ அண்ட் ஹெச்எல்டிஓ. ஓகே, ஸோ கிளியர். ஓகே, ஸோ ஒன்ஸ் இப்போ நம்மளுக்கு எல்லாமே என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, வோல்டேஜஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் எனக்கு ஆக்டிவேட் ஆகும்? எல்டிஓ. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வோல்டேஜ். ஓகே, ஸோ S4 அண்ட் S5, சாரி S3 அண்ட் S4, LLDO அண்ட் HLDO அண்ட் VPH வோல்டேஜ், இது மூணுமே எனக்கு என்ன ஆகுது, இந்த எல்டிஓ டிபார்ட்மெண்ட்க்கு உள்ள என்டர் ஆகுது. ஓகே, ஸோ இங்க இருந்து என்னோட இஎம்எம்சி. ஓகே, ஸோ என்னோட இஎம்எம்சிக்கு ஓகே, ஸோ விரெக் வோல்டேஜஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஓகே, ஸோ விரெக். ஓகே, ஸோ விரெக் எதுல இருந்து பார்த்தோம் நம்ம? L1 to L23. ஓகே, ஸோ இதுல எல்லா விரெக் வோல்டேஜஸ்மே ஜென்ரேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தேவையான இஎம்எம்சிக்கு தேவையான வோல்டேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆகும். மீதி இருக்கிற வோல்டேஜஸ் செட் ஆன் ஆன பிறகு எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஓகே, ஸோ இது எல்டிஓ டிபார்ட்மெண்ட் இன் பவர் ஐசி. ஸோ இதில் மொத்தம் என்னென்ன வோல்டேஜஸ் இன்புட் ஆகுது பாருங்க. ஸோ S3 வோல்டேஜ் 1.225, அதாவது இது எல்எல்டிஓ, அகெயின் எல்எல்டிஓ, ஹெச்எல்டிஓ அண்ட் விபிஹெச் வோல்டேஜ். இந்த மூணு வோல்டேஜும் என்ன ஆகுது, இந்த ரெண்டு வோல்டேஜும் கரண்ட் பம்ப் பண்ணிட்டு திருப்பியும் பவர் ஐசிக்குள்ளே வருது. இது சார்ஜிங் ஐசிலேருந்து திருப்பி பவர் ஐசிக்குள்ள வருது. ஓகே, ஸோ இங்க வந்து என்னென்ன எல்டிஓஸ் இது ஆக்டிவேட் பண்ணுதுன்னு உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இங்க பாருங்க. அப்போ உங்க S3 வோல்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ மொத்தம் எத்தனை எல்டிஓஸ் கொடுக்குது? L23, L1, L2 அண்ட் L3. ஓகே, ஸோ இதுக்கு மட்டும்தான் இது கொடுக்குது. அதே மாதிரி உங்க S4 வோல்டேஜ் இருக்கு இல்லையா, HLDO, மொத்தம் எத்தனை கொடுக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, மொத்தம் 6 எல்டிஓஸ்க்கு இது கொடுக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்க விபிஹெச் பவர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 7, 8, 9, 10, 11. ஓகே, ஸோ கிளியர். அப்போ இன்கேஸ் ஓகே
எனக்கு இந்த 29 பின் இருக்கு இல்லையா, இந்த 29 பின் இத்தனை எல்டிஓஸ்க்கு எல்லாத்துக்கும் வருது. ஓகே, இந்த 33 பின் எனக்கு கட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னாக்கா எனக்கு என்ன ஆகாது, இந்த 1 2 3 4 5 இந்த 5 எல்டிஓஸுமே, ஓகே, இந்த 5 வீரேக் வோல்டேஜஸ்மே எனக்கு ஜென்ரேட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ணுவீங்க, ஸோ இன்கேஸ் உங்கள் நெட்வொர்க் ஐசிக்கு தேவையான 1.8 வோல்டேஜ் வரல அப்படின்னாக்கா உங்கள் பவர் ஐசியை சேஞ்ச் பண்ணால் ஓகே ஆகிடும். ஓகே, அது ஓகே ஆகிறதுக்கு காரணம் என்னது, இன்புட் ஓகே ஆயிடுச்சு, பட் அவுட்புட் வர்ற லைன் இருக்கு இல்லையா, மேபி அது உங்களுக்கு ஃபால்ட்டியாக இருக்கும், இல்லை ஐசிஐ கூட ஃபால்ட்டியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ரீபால் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எனக்கு இஎம்எம்சிக்கு தேவையான வோல்டேஜஸ் என்னென்ன இருக்கு. ஓகே, ஸோ இந்த வீரேக் வோல்டேஜஸ்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ லே அவுட் போயிட்டு இஎம்எம்சியை ஓப்பன் பண்ணலாம். U1301 டயக்ராம், பேஸ்ட், சர்ச். ஸோ இபிஐனாக்கா மேக்ஸிமம் உங்களுக்கு ரேம் டிபார்ட்மெண்ட் அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே பவர்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ இதை செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ வீரேக் L5. ஓகே, ஸோ L5 1.8 வோல்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வீரேக் L2 1.2 வோல்டேஜ். ஸோ வேற என்ன இருக்கா, ஸோ நெக்ஸ்ட்டு L8 ஓகே 2.9 வோல்டேஜ். L5 again L5 1.8 வோல்டேஜ். ஓகே, அப்போ மொத்தம் 3 வோல்டேஜ் உங்களுக்கு இன்புட் ஆகுது இஎம்எம்சிக்கு. ஓகே, ஸோ இதுவும் L5 தான். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஒன்று 1.8, ஒன்று 1.2வா, இன்னொன்று வந்து 2.9. ஓகே, ஸோ இந்த 3 வோல்டேஜும் என்னோட இஎம்எம்சிக்கு இன்புட் ஆகுது. ஓகே, ஸோ எங்கள் இஎம்எம்சிக்குள்ளே தான் ரேமும் இருக்குது, ரோமும் இருக்குது. ஸோ ரேம்னாக்கா அந்த 4GB 2GB 3GB சொல்கிறீங்க இல்லையா, அது ரேம். ரோம்ன்றது 32GB 64GB 128 1TB 512 அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரோம். ஓகே, ஓகே, ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் டன் ஆனதும், ஓகே, ஸோ என்னோட பவர் ஐசி, ஓகே, கிளாக். ஓகே, ஸோ இது வந்து கிளாக் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த 19 மெகாஹெர்ட்ஸ் ஓகே என்னோட பவர் ஐசிக்குள்ள வந்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், என்னோட பவர் ஐசி ஸ்லீப் கிளாக். ஓகே, சிபியூக்கு சிக்னலை கொடுக்குது. ஓகே, ஸோ ஸ்லீப் கிளாக். ஓகே, ஸோ இதில் 32 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி சிபியூக்கு போனதும், ஓகே, ஸோ உங்கள் சிபியூ என்ன பண்ணும், ஒரு எனேபிள் சிக்னலை கொடுக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேஸ் பேண்ட் எனேபிள். ஓகே, ஸோ பேஸ் பேண்ட் எனேபிள் வந்ததும் அகெயின் உங்கள் பவர் ஐசி ஓகே சிபியூக்கு பேஸ் பேண்ட் கிளாக்கை கொடுக்கும். ஓகே, ஸோ பேஸ் பேண்ட் கிளாக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 19 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது போனதும், ஓகே, ஸோ உங்கள் சிபியூ ஓகே ஸோ என்ன பண்ணும், எஸ்பிஎம்ஐ கிளாக் அண்ட் டேட்டாவை ஆக்டிவேட் பண்ணும். அதாவது இப்போ தான் உங்கள் ப்ரோட்டோகால் ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, ஸோ இது போத் உங்கள் சார்ஜிங் ஐசி அண்ட் பவர் ஐசிக்கு போகும். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஒரே லைன் மட்டும் உங்களுக்கு வரையறேன். ஆக்சுவலாக இது வந்து 2 லைன், எஸ்பிஎம்ஐ கிளாக் அண்ட் டேட்டா. ஓகே, ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம செக் பண்ணலாமா? ஓகே, ஓகே, ஸோ இங்கே இருக்க பாருங்க. ஸோ எஸ்பிஎம்ஐ கிளாக் அண்ட் டேட்டா. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்லீப் கிளாக் அண்ட் பிபி கிளாக். ஸோ இங்கே இருக்கு பாருங்க ஸ்லீப் கிளாக். ஸோ ஸ்லீப் கிளாக்ல எனக்கு இந்த இடத்துல ஒரு 0 ohm ரெசிஸ்டர் இருக்கு. இந்த 0 ohm ரெசிஸ்டர் எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தாலும் என்னோட ஸ்லீப் கிளாக்குக்கு என்ன, சாரி, இந்த ஸ்லீப் கிளாக்
சிபியூக்கு போகாது. இந்த 32 கிலோஹெர்ட்ஸ் சிபியூக்கு போகாது. ஓகே, ஸோ இந்த ஸ்லீப் கிளாக் சிபியூக்கு போகல அப்படின்னாக்கா என்னோட பக் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, என்னோட பக் வோல்டேஜ் எல்லாமே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகே, வராமல் இருக்காது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 0.9 வோல்டேஜ் அப்படின்னாக்கா 0.9, 0.2, 0.4, 0.6, 0.9 சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாக்கா உங்களோட கிளாக் சிக்னல்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணணும், எனக்கு செகண்டரி லைனில் எந்த லீக்கேஜுமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு VREG L1 L2 ஓகே ஆர் இந்த L5 இருக்கு இல்லையா, ஸோ இதுதானே இஎம்எம்சிக்கு போகுது. எனக்கு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் எனக்கு ஷார்ட் ஆயிருந்தாலும் எனக்கு எல்லா பக் வோல்டேஜுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, உங்க ஃபோன் ஆனும் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு செகண்டரி லைன்ல இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, எதனா ஷார்ட்டிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, உங்க போர்டில் இருக்கிற எல்லா கெப்பாசிட்டருமே செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஷார்ட்டிங் இல்லை கன்ஃபார்ம் ஆன பிறகு ஓகே உங்க ஸ்லீப் கிளாக் ஓகே அண்ட் பிபி கிளாக்கை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கு, ஒரு 0 ohm ரெசிஸ்டர் இருக்கு. இந்த 0 ohm ரெசிஸ்டர் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிட்டாலும் ஓகே எனக்கு இந்த பக் வோல்டேஜஸ் எல்லாமே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகே, ஸோ கிளியர்? ஓகே, ஸோ இது ஓகே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சிபிக்கு போனதும் என்ன ஆகும், என்னோட பிபி கிளாக் எனேபிள். ஓகே, ஸோ எம்எஸ்எம்ன்றது உங்கள் சிபியூ. ஓகே, ஸோ சிபியூலேருந்து ஒரு எனேபிள் சிக்னல் வருது. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் இருக்கும். ஓகே, இந்த எனேபிள் சிக்னல் வந்ததும் உங்கள் பவர் ஐசி பேஸ்பேண்ட் கிளாக்கு சிபியூக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 19 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயும் ஒரு 0 ohm ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டரும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டர் என்சி கொடுத்துருக்கான், அப்போ உங்கள் போர்டில் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ இதில் ஒரு 0 ohm ரெசிஸ்டர் இருக்குது. இந்த 0 ohm ரெசிஸ்டர் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிட்டாலும் உங்கள் ஃபோன் ஆன் ஆகாது. ஓகே, உங்கள் பக் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகே, ஸோ இது ஆன பிறகு என்ன ஆகும், ஸோ உங்கள் SPMI கிளாக் அண்ட் டேட்டா ப்ரோட்டோகால் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது ஆக்டிவேட் ஆனதும் ஓகே ஸோ என்ன பண்ணும், உங்கள் பவர் ஐசி ஒரு ரீசெட் சிக்னலை சிபியூக்கு அனுப்பும். ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்லுங்க, பவர் ஆன் ரீசெட். ஓகே, ஸோ பவர் ஆன் ரீசெட் என். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் பவர் ஐசி 1.8 வோல்டேஜ். ஓகே, ஸோ இதை உங்கள் சிபியூக்கு அனுப்பும். ஓகே, ஸோ U1101. ஓகே, ஸோ U1101ன்றது சிபியூ. ஓகே, ஸோ பவர் ஆன் ரீசெட் அண்ட் உங்கள் சிபியூக்குள்ளே போகுது. ஸோ இதுதான் என்னது, இதில் உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் இருக்கும். ஓ, எங்கே வரையட்டும், இங்கே வரைகிறேன். பவர் ஆன் ரீசெட். ஓகே, ஸோ இதில் 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த பவர் ஆன் ரீசெட்டில் ஓகே எதனா டெஸ்ட் பாயிண்ட் இருக்கா செக் பண்ணி பாருங்கள், இல்லை எதனா ரெசிஸ்டர் இருக்கானு செக் பண்ணி பாருங்கள். ரெசிஸ்டர் இருந்தால் அந்த ரெசிஸ்டரில் 1.8 வோல்டேஜ் ஓகே செக் பண்ணி பாருங்கள், இல்லை இந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் 1.8 வோல்டேஜை செக் பண்ணி பாருங்கள். இதில் எனக்கு 1.8 வோல்டேஜ் வரலை அப்படின்னாக்கா எனக்கு பவர் ஐசி தான் ப்ராப்ளம், என்னோட பவர் ஐசியை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் சிபியூக்கு இந்த பவர் ஆன் ரீசெட் லைனில் ஓகே ஒரு ரீசெட் லைனில் 1.8 வோல்டேஜ் வந்ததும் ஓகே இப்போ சிபியூ ஓகே பிஎஸ் ஹோல்டு. ஓகே, ஸோ இந்த லைன் வழியா ஓகே உங்கள் பவர் ஐசிக்கு ஓகே ஒரு சிக்னலை அனுப்புது. ஓகே, ஸோ இது பிஎஸ் ஹோல்டு. ஓகே, ஸோ 1.8 வோல்டேஜ் இதுதான் ஒன்லி வோல்டேஜ் உங்கள் சிபியூ ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, ஒரு சில மாடலில் இந்த பிஎஸ் ஹோல்ட் பவர் ஐசிக்கும் வரும், சார்ஜிங் ஐசிக்கும் வரும். ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் தி மாடல். ஓகே, ஸோ இதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே பிஎஸ் ஹோல்டு இருக்கா, ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். U1101. ஸோ இது வந்து என்னது, இது
உங்கள் சார்ஜிங் ஐசி. எஸ், உங்கள் சார்ஜிங் ஐசி. அப்போ இந்த மாடலில் இந்த பிஎஸ் ஹோல்ட் ஓகே. ஸோ என்ன ஆகுது? ஸோ ரெண்டுத்துக்குமே வருது. ஓகே, ஸோ இதுக்கும் வருது அண்ட் சார்ஜிங் ஐசிக்கும் வருது. பிஎஸ் ஹோல்டு 1.8 வோல்டேஜ். ஓகே, ஸோ இதில் எதனா டெஸ்ட் பாயிண்ட் இருக்கா பாருங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எதனா ஒரு டெஸ்ட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் உங்கள் ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கணும், பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கணும். எனக்கு இந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் 1.8 வோல்டேஜ் வரணும். எனக்கு இதில் 1.8 வோல்டேஜ் வரலை அப்படின்னாக்கா என்னோட பக் வோல்டேஜ் எல்லாமே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகே, ஸோ கிளியர். ஸோ அப்போ என்ன பண்ணி பாருங்க, அப்போ CPU தான் ப்ராப்ளமா